எல்லாருக்குமே அன்பான வணக்கம். இந்த நேரத்துல யாழ்ப்பாணம் மண்ணுல இருந்து ஒரு ரேப்பர், இளம் இசை கலைஞர் எங்கள்ட்ட அப்படியே புதுசா உதயமாயிருக்கிறார். அவரோட தான் இப்ப நாங்க சாட் பண்ண போறோம். வணக்கம் சோஜன். வணக்கம். எப்படி எப்படி இருக்கிறீங்க? இருக்கீங்க? நான் நலம், நல்லா நலம், நலம். சேம் பிஞ்சா? சேம் பிஞ்ச். எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. அது என்ன ஆர்.வி. சோஜன்? அது எங்கட அப்பாட பேர் ரவிச்சந்திரன். என்னப்பா அது ஆர்வி என்று வச்சிருக்கேன். ஆஹாஹாஹா. ஓ! ஓகே, 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 ஓகே. எப்படி இந்த ரேப் பக்கம் வந்திருக்கீங்க? எப்படி போகுது? சின்னதுல இருந்து உங்களுக்கு ஆர்வமா? என்ன மாதிரி? நான் ரேப் பண்ணணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே ஆர்வம். அதை விட நான் சின்ன ம். வயசுல டான்ஸ் பழகி கொண்டிருக்கபடியா இப்ப வரைக்கும் ஆ. 10 ஓகே. இருக்கிறபடியா நான் கூடுதலா வந்து எங்கட ஃபோக்க தவிர்த்து வெஸ்டர்ன் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். இப்ப ஹிப்ஹாப் எல்லாம் ஆடைகள்ல வந்து அப்படியான இசை நாங்கள் கூடுதலா நாங்கள் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம், டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏனென்றா வெளியால இருந்து வர கலைஞர்களும் வந்து ரேப் இசையோட சேர்ந்தவர்களா தான் வருவாரு. அப்ப அவையோட சேர்ந்து நாங்களும் பெர்ஃபார்ம் பண்றேன்டா அப்படியான இதை டான்ஸ் நாங்கள் பண்ணிக்கல அதை பார்த்து ஒரு ஆர்வம். அதே மாதிரி நாங்களும் பண்ணா என்ன பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஃபர்ஸ்ட் எங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க? பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணினேன்னு சொன்னா எங்க பண்ணியிருக்கீங்க? என்ன ரேப் பண்ணதை கேக்குறீங்களா? இல்ல டான்ஸ் பண்ண. இப்ப டான்ஸ் பத்தி தானே நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. ரேப் பக்கம் அப்படியே டான்ஸ் பக்கமும் வந்துட்டீங்க. டான்ஸ் பக்கமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தான் தெரியுது. எங்க ஃபர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க? டான்ஸ்ல. நான் பெர்ஃபார்ம் பண்ண வந்து எங்கட ஸ்கூல்ல. ஓ! ஓகே. ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து யாராவது ஏதாவது ஒரு வகுப்பு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அது வந்து ம். டான்ஸ் ஏதாவது ஒன்று செய்யணும். மாணவர் மன்றம் என்ற மாதிரி ஒன்று செய்யணும். ஆஹா. ஆ. வந்து அந்த ஆண்டு எங்கட வகுப்பு. அப்ப எங்கட ம். வகுப்பு அப்ப நாங்க கீழே இருந்து நாங்களும் திரும்ப வந்து அங்க ஒன்றுமே செய்ய போயில. ஏன்னா ஒன்னும் ரெடி பண்ணல எங்கட வகுப்பால. ஆஹா. ஆ. நான் நான் முன்னாடி இருந்தா சார் கேட்க மாட்டேன். ஏன்னா பின்னாடி இருக்கிற கிளாஸ் தான் சார் கேட்பாரு. நான் போய் ஃபர்ஸ்டா அது சரி. இருந்துட்டேன். உண்மையான அப்ப விஷயத்த இப்ப சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இத பார்த்து உண்மைதான் நமக்கும் அப்படி நடந்திருக்குன்னு யோசிக்க போறாங்க. அப்ப முன்னுக்கு இருக்க சேர் வந்து பார்த்துட்டு பின் அந்த தடி வச்சிருப்பேன் பிரம்பு. அதால ஓ! வந்து முதுகுல போய் நெலும்பு ஒன்னும் செய்ய வகுப்புல ஒருத்தரும் செய்யல. போய் கெதியா என்னென்ன செய்யுங்க ம். சரியண்டி போட்டு ஸ்டேஜ்ல ஏறி ஃபர்ஸ்டா நான் பண்ணது வந்து மூன் வால்க். மைக்கேல் ஜாக்சன் அதை பார்த்து ஃபர்ஸ்டா பண்ணது வந்து மூன் வால்க். அது என்னன்னு சொன்னாங்க டிவில பார்த்து பார்த்து பழகி. இப்ப சிடி ஆ. இருக்குன்னு சிடியில வந்து ஆமாமாமா. கவரா வச்சுப்பான். ஒரு 5 பாட்டு 10 பாட்டு இருக்கு. மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவாவோட சாங் எல்லாம் ஒரு 5 10 இருக்கும். அதை வாங்கி ம். பார்த்து ஸ்லோ மோஷன்ல விட்டுட்டு அவர் எப்படி பண்றான்னு பார்த்து பழகினது. அது அந்த டைம் ஆயினது. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே. ஓ! ஓகே, 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 ஓகே. இப்ப பட்டாசு பாலு அந்த பாட்டு வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி கொண்டிருக்கு. அந்த பாட்ட பத்தி உங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு அந்த பாட்ட பத்தி கேட்கறதுக்கு. கட்டாயம். என்னன்னு சொன்னா பண்ண பக்கம் என்று சொல்லி இந்த பாட்டு வந்து வைரல் ஆயினது இப்ப ஸ்ரீலங்கால ஃபுல். பாத்துறாங்க. அப்ப அதுக்கு பிறகு வந்து இப்ப அந்த 30 செகண்டுக்கே வந்து மக்கள் அவ்வளவு ஒரு ஆதரவு தந்தவர். என்னன்னு சொன்னா இலங்கையை தாண்டியும் எங்கட தமிழாக்கள் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க எல்லாம் கொண்டு சேர்த்தது அந்த பாட்டை. அப்ப வந்து ம். அதை தாண்டி நான் 30 செகண்டுக்கே இவ்வளவு சப்போர்ட் தந்தேன். அப்ப நான் இந்த டேலண்ட்டை ஃபுல்லா காட்டுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. டான்ஸா இருந்தாலும் சரி, ஆக்டிங்கா இருந்தாலும் சரி, என்னால பாடவும் மேலும் ம். ரெப்பும் ம். பண்ணியலும் சொல்லி காட்டுறதுக்காக அந்த ஒரு ஆல்பம் ஃபுல்லா பண்ணினது. ம். ம். ஓகே, ஓகே, ஓகே. நல்லா என்ன சொல்றது? சோஜன் என்று சொன்னாலே பட்டாசு பாலு பாட்ட பத்தி தான் எல்லாருமே கதைச்சு கொண்டிருக்காங்க. எல்லா இடமும் சரியான ஃபேமஸ். சும்மா வியூஸ் எல்லாம் அள்ளி போய்க்கொண்டே இருக்கு. நான் இப்ப வரைக்கும் சும்மா ஸ்க்ரோல் பண்ண அப்படியே வியூஸ் போயிட்டே இருக்கு. ஓகே. ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா உங்கள்ட்ட? ஒரு முக்கியமான கேள்விய கேட்கிறேன். இப்ப வந்துட்டு அறிவு, அடுத்தது வந்து ட்ரெண்ட்ல இருக்கிற பேர்டன் எல்லாம் தினந்தோறும் ஆக்கள் படுற கஷ்டத்த பத்தி ரப் மூலமா சொல்லிக் கொண்டிருக்காங்க.
கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கீங்கன்னு சொல்ல போனா நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல கூட நிறைய பேர் வரலாம். எவ்வளவு பிரச்சனை சொல்லலாம். அத பத்தி ஏதாவது ரேப் பண்றதுக்கு ஐடியா எதுவும் இருக்கா? இருக்கு. அடுத்ததா வர அப்கமிங்ல இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆப் தான். இப்ப ஆஹா. என்னன்னு சொன்னா கொஞ்சம் இளைஞர்களுக்கு வந்து மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். அதோட வந்து ம்ஹ்ம். எங்க கலையும் இடைக்குள்ள சேர்த்து கதைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்கள் பட்டது கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அது அப்ப சரி. வந்து உண்மைதான். அதான் நாங்கள் வந்து ஸ்பெஷலா யாழ்ப்பாணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொன்னேன் நான். சொல்லுங்க. ம். அது வந்து எங்கட வருங்கால சமுதாயம் வந்து அதை கேட்டு நாங்க தான் கற்பிக்க வேணும் கட்டாயம். ஏன்னு ம். சொன்னா இந்த காலத்துல வந்து ரப் இசைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் நிறைய இருக்கு. அப்ப நாங்கள் ம். அதன் மூலமா தான் எங்களோட வழிகளையும் சரி நாங்கள் சமுதாயத்துக்கு சொல்ல போற கருத்துக்களையும் அதன் மூலம் தெரிவிக்கலாம். அப்ப அடுத்தடுத்த ஓகே. படைப்புகள் கட்டாயம் வரும். அதுதான் நான் செஞ்சோன்றிருக்கேன். அடுத்த சப்ஜெக்ட் அதுதான். எப்ப எதிர்பார்க்கலாம் அந்த ப்ராஜெக்ட்? ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள வந்துரும். என்ன வந்துரும். மியூசிக் ஓகே. அங்கால விஷுவலுக்கு தான் நாங்க பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப அதால கொஞ்சம் டைம் கொஞ்சம் வேணும் ஆனா எங்களுக்கு. விஷுவல் எல்லாம் பக்கா பெர்ஃபெக்ட்டா இருக்கா? உங்களோட ஃபர்ஸ்ட் சாங்கும் சரி, ஃபர்ஸ்ட் சாங்ல நடிச்சிருந்தீங்க தானே நீங்க? டக்குனு எங்களால மதிக்க இல்லாம இருந்தது. பிறகுதான் சோஜனா அப்படின்னு பார்க்கவும், சோஜன் நல்லா நடிச்சிருக்காரே! நடிக்கிறதுலயும் ஆர்வம் இருக்கு போல. நல்லா எனக்கு வந்து நான் ஏபிசிடில வந்து நான் ஒரு ஒரு ஹீரோவா இல்ல ஒரு மெயின் கேரக்டரா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பேன். அப்ப எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும்னு தான் எனக்கு விருப்பம். உண்மையாவே எனக்கு ஒரு ஆக்டர் விருப்பம். அப்ப ம். அதற்கான நடவடிக்கைகள் தான் கூடுதலா எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதோடு சேர்ந்து நான் ரேப்பும் டான்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்றதால ஓகே போய்கொண்டிருக்கு. ஓகே. ஒரு என்ன சொல்றது? முழு திறமையான ஒரு கலைஞர். நடிகரா இருக்கிறார், ரேப்பரா இருக்கிறார், அப்புறம் டான்ஸராவும் இருக்கிறார். இந்தியன் ஆர்டிஸ்டோடையும் டான்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில வீடியோஸும் பார்த்தேன் பேக் டான்ஸ்ல. ஓகே. ஒரு சின்ன ரேப் ஒண்ணு கேட்கலாமா உங்கள்ட்ட இருந்து? கட்டாயம். சுத்தி சுத்தி இங்கு போர்க்களம் கடந்து நடக்கணும், கலைகள் கற்றுக்கொண்டு ஆகாயத்தில் பறக்கணும், 1000 சொல்லும் உலகம் ஆறடி தான் சொந்தம், ஆயினும் துணிந்தவன் கதை இங்கு ஊர் சொல்லும், கற்றது தமிழ் மொழி தந்ததிந்த யாழ்ப்பாணம், கரைந்து போன கனவுகள் இங்கு ஏராளம். ஓகே, அடி முதலினி அரம்பம் வரைக்கும் கொடி இனி வானில் பறக்கும் பலவெளி பல கதைகள் பேசி பின்னாடி சுத்துற கூட்டம் இருக்க கற்பனை, கவிதை பாடும் வழியில் எனக்கு கலைத்துண எத்தனை தடை இருக்க வென்று குடுப்பன் சாதனை, காட்டுக்குள்ள இப்ப பூனைப்புள்ளி என்ன மாறுது, பழச கிளறி தமிழ் கவி என்ன ஊருக்கு கூச்சல் போடுது, இத்தோட நிறுத்திக்கோ, எங்க வழியில எதுவும் திருட முடியாது, நீ பாத்துக்கோ. சூப்பர், சூப்பர், சூப்பர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய பேர் ரப்பனுக்குள்ள தங்களுடைய என்ன சொந்த இடத்த மென்ஷன் பண்றல்ல. நிறைய பேர பார்த்திருக்கோம். எத்தனையோ பேர கடந்து வந்திருப்போம். நிறைய பேர பார்த்திருக்கேன். நாங்க இங்க இருந்து வரல. நாங்க வேற இடம் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்றாக்கள் இருக்கு. ஆனா உங்கள்ட்ட ஊர மென்ஷன் பண்ணி சொன்னது உண்மையா சூப்பர். ஆ நிறைய நிறைய இதே மாதிரி ரேப் எல்லாம் நீங்க பண்ணணும்னு விஷ் பண்றேன். ஆனா ஒரு டவுட் ஒண்ணு உங்கள்ட்ட இருக்கு. நிறைய ரேப் எல்லாம் பாடியிருக்கீங்க. சும்மா கவர் சாங்ஸ், TikTok எல்லா பக்கமும் போட்டிருக்கீங்க. ஏன்னு வந்துட்டு ஒரு நாளுமே ஒரு சினிமா பாட்டு கூட போட்டது இல்ல. அதுக்கு என்ன ரீசன் என்று சொல்லி சொன்னா, நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இண்டிபெண்டண்டா தான் ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னு சொன்னா எனக்குள்ள இருக்கிற தான் நம்ம வெளியில கொண்டு வரணும். அதை விட எனக்குள்ள இருக்கிற வெளிகளையும் எனக்கும் நானா சொந்தமா என்னால் என்ன செய்யலும்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறபடியா நான் அந்த ரூட்லாம் போறேன். ஏன்னு சொன்னா சினிமா பாட்டு யாரும் பிராக்டிஸ் பண்ணி பாடலாம். அது வந்து ஒரு சாதாரண விஷயம். ஏன்னு சொன்னா ஒரு சினிமா பாட்டு பாடுறது குரல் தேவைன்னு கேட்டா இல்ல. எனக்கு தெரிஞ்ச அளவு இதை யார் இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணினா தகுந்த பயிற்சி எடுத்தா கட்டாயம் பாடலாம். அப்ப நாங்கள் வந்து நாங்கள் ஒன்று தனித்தன்மையா ஒன்று யுனிக்கா ஒன்று செய்யணும்னு சொல்லி நாங்கள் தனியா எங்கட ரூட்ல போனா தான் முடியும். அதால வந்து நான் சினிமா பாடல் பாடுறதை குறைச்சிட்டு நானா உண்ட இயக்கி பாடுறதும் சரி, நானா உண்ட கம்போஸ் பண்றேன் சரி, அப்ப நான் என் ரீதியாகவே நான் போய் கொண்டிருக்கிறேன். ஓகே. ஒரு நாளும் பாடினது இல்லையா? இல்லாட்டி ரேப் பண்ணி சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பாடி இருக்கிறேன் முதலெல்லாம். ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் வயசு வேற வேற கொஞ்சம் விளங்க வெளி உலகங்கள் விளங்க நாங்கள் என்ன செய்யணும்னு தோணிக்கல வந்து நாங்கள் தனியா போறதுதான் சரியன்ற மாதிரி படுது. என்ன சொன்னா அப்படின்னு தான் சரியா இருக்கு. ஓகே. ஏனென்றா எங்களுக்குள்ள இருக்கிறத நாங்கள் வெளிக்காட்டணும் என்று சொல்லி சொன்னா நாங்கள் தனித்தன்மையா இயங்கினா மட்டும்தான் முடியும். ஆனா எனக்கு உங்க குரல்ல 2 லைன் ஏதாவது உங்களுக்கு ஃபேவரைட் பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பாடுவீங்களா? ஓகே கட்டாயம். 2 லைன் தான். நிறைய கேட்க மாட்டேன். ஓகே ஓகே.
உம் காற்றிலே காயும் நிலவை கண்டு கொள்ள யாரும் இல்லை, கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை, தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை, மின்னலின் ஒளியை பிடிக்க மின்மினி பூச்சிக்கு தெரியவில்லை, விழி உனக்கு சொந்தமடி. வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அப்படியா? ஏதோ அடிபட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. இல்ல ஃபீலிங் எல்லாம் இல்ல, எனக்கு பிடிக்கும். எனக்கு நார்மலாவே கார்த்திக் சாரோட வந்து பாட்டுகள் எல்லாமே பிடிக்கும். அதுல இது கொஞ்சம் டச்சிங்கா வேற இவன் தலைவன் வந்து அப்படியே எனக்கு கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டா பிடிக்கும் இந்த பாட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சந்தோஷமான வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய உங்களோட ரேப் சாங்ஸ் எல்லாம் வெளிவரணும்னு 365 மீடியா சார்பான சந்தோஷமான வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு கட்டாயம் உங்களுக்கு சொல்லுங்க. அடுத்த இன்டர்வியூல நாங்க சந்திப்போம். ஓகே, கட்டாயம் நான் ரிலீஸ் பண்ணிட்டு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஷூர் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட்டா 365 மீடியா இருக்கும். தேங்க் யூ வெரி மச் சர்ஜன். நன்றி அக்கா. 365 மீடியாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, வணக்கம். சுத்தி சுத்தி இங்கு போர்க்களம் கடந்து நடக்கணும், கல்லைகள் கற்றுக்கொண்டு ஆகாயத்தில் பறக்கணும், ஆயிரம் சொல்லும் உள்ளகம் மரடி தான் சொந்தம், ஆயினும் துணிந்தவன் கதை இங்கு ஊர் சொல்லும், கற்றது தமிழ் மொழி தந்தது இந்த யாழ்ப்பாணம், கரைந்து போன கனவுகள் இங்கு ஏராளம். ஓகே, அடி முதலில் நீ அரமம் இறக்கும் கொடியினி வானில் பறக்கும் பல கதைகள் பேசி பின்னாடி சுத்துற கூட்டம் இருக்க கற்பனை, கவிதை பாட்டும் வழியில் எனக்கு கழித்துன எத்தனை தடை இருக்க வென்று குடும்ப சாதனை, காட்டுக்குள்ளே இப்ப பூன புள்ளி என மாறுது, பலச கல்லறி தமிழ் கவி என ஊர்க்க கூச்சல் போடுது, இத்தோட நிறுத்திக்கோ, எங்க வழியில எதுவும் திருட முடியாது நீ பாத்துக்கோ. ஓகே